Hello students, welcome back to our channel மாணக்கராசிரி. இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 1 மார்க் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க, வேர் டிட் த எத்தியோப்பியன் ஆர்மி டிஃபெக்டட் இன் இந்தியன் ஆர்மி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடோவா தான் வந்து கரெக்டு. 2 ஐக்கிய நாடுகளுடைய சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தான நாள் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி ஜூன் 26, 1945. தேர்டு 1 மார்க் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், தேர்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி எந்த கிளர்ச்சியின் பின்னணியில் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் சி, அதாவது முண்டா கிளர்ச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5th காங்கிரஸ் அமைச்சரவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர், ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 5th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் டி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு, ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 6th வந்து பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வேப்பநாடு ஏரி, இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. 7th பொன் புரட்சி எந்த வேளாண் பொருள் உற்பத்தியுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எப்போவுமே 7th ஆப்ஷன் சி ஹனி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேசிய காற்றாற்றல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து எங்கன்னு கேட்டிருக்காங்க. சென்னை தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து பின்னடையும் பருவ காற்று எந்த கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஸோ 9th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வங்கக்கடல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். பேரிடர் அவசர தொலைபேசி எண் 10th, ஸோ 10th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு 1077. நெக்ஸ்ட் வந்து பின்வரும் நூற்றில் எந்த உரிமை அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் ஆன்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11வது பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு, ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக சுதந்திரம் அடைந்த பாகிஸ்தானுக்கு எல்லைக்குள் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க 12க்கு. அப்போ 12 பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். 13 ஒரு நல்ல பொருளாதாரம் இதனின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13 பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் பி கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 14வது சரியில்லாத கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 14 பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும், ஆப்ஷன் பி ரோமன் ஐவி மட்டும் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ரோமன் ஐவி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதே. கம்பல்சரி 28 கொடுத்துருக்காங்க. ரஷ்ய புரட்சியின் உலக அளவை தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக, முத்து துறைமுக நிகழ்வை விவரிக்கவும், சுவாமி விவேகானந்த செயல்பாடு சித்தாந்தத்தின் கொள்கைகள், அதே மாதிரி ஆங்கிலேய இந்தியாவின் விவசாயிகள் கிளர்ச்சி எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்டது, திருப்பூர் குமரனின் வீரமரணம், பருவமழை வைப்பு என்றால் என்ன, வாட் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர், நெக்ஸ்ட் வந்து தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை, வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் த டைப்ஸ், கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்புநில தாவரங்களின் பங்கு என்ன, வாட் இஸ் த ரோல்ஸ் ஆஃப் பிளேட் இன் மேங்க்ரோவ் கோஸ்டல் ஜோன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், ஹவ் இஸ் எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் இன் பை ஹோம், பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணங்கள், ஸ்டேட் த ரீசன் ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ், ஜிடிபியில் உள்ள பங்களிப்பு துறைகளை எடுத்துக்காட்டுன்னு எழுதுக, நேம் த செக்டர் கான்ட்ரிபியூட் த ஜிடிபி வித் இன் எக்ஸாம்பிள், வளர்வீத வரி என்றால் என்ன, வாட் இஸ் ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், நமது இந்திய நாட்டின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கங்கள் யாவை, வாட் ஆர் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10x550, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேலு நாச்சியார் பற்றி விரிவாக விடையளிக்கவும், எலாபரேட் அபவுட் த வேலு நாச்சியார், முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவாதிக்கவும், டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், வேறுபடுத்துக வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள், சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து, காரணம் கூறு, கிழக்கு தொடர்ச்சி மலையானது தொடர்ச்சியற்ற குன்றுகளாகும், டிஸ்டிங்ஸ் பிட்வீன் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ரோட்வேஸ், ரயில்வேஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஐக்கிய நாடு சபையின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க, 1857 ஆண்டு
பெருங்காலத்தின் தோல்விக்கான காரணங்கள், இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்வெளி சமவெளிகள் பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா. நகரமயமாக்கம் என்றால் என்ன, அதன் தாக்கத்தினை விளக்கவும். வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட்ஸ். ஆளுநரின் பல்வேறு அதிகாரங்கள் பற்றி விவரிக்கவும். டிஸ்கிரைப் த வேரியஸ் விட்டல் பவர்ஸ் ஆஃப் கவர்னர். அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கை அடிப்படை கருத்துக்களை பட்டியலிட. இது ஒரு முக்கியமானது. அதே மாதிரி உலகமயமாக்கல் சவால்களை எழுதுக. இந்திய வேளாண்மை கொள்கையின் சில முக்கிய நோக்கங்கள் சுருக்கமாக எழுது. ரைட் த ப்ரீஃப்லி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர் பாலிசி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ டைம்லைன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ வீடியோ யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மானோகிராஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. இதுக்கான தமிழ் மீடியம் கீ ஆன்சர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து தமிழ் மீடியம் கீ ஆன்சர். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 2020 நடந்த கொஷின் பேப்பர் ப்ளஸ் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ. ஸோ ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ரஷ்ய புரட்சியினுடைய உலகளவிய தாக்கம், முத்து துறைமுக நிகழ்வு, சுவாமி விவேகானந்த செயல்பாட்டர் சித்தாந்தத்தின் தாக்கம் வந்து என்ன, ஆங்கிலேய இந்தியாவின் விவசாய கிளர்ச்சி, திருப்பூர் குமரனுடைய வீர மரணம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டு சோஷியல் பொறுத்த வரைக்கும் பேராவை எழுதாமல் பாயிண்ட் போட்டு எழுதுங்க. மார்க் நல்ல மார்க் வரும். பருவமழை வெடிப்புனா என்ன, கலப்பு வேளாண்மை, தகவல் தொடர்பு அதன் வகைகள், கடல் பாதுகாப்பு மேலாண்மையின் சதுப்புநில தாவரங்களுடைய பங்கு. சதுப்புநில தாவரங்கள் காணப்படும் பகுதி கங்கை, பிரம்மபுத்திர டெல்டா பகுதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா டெல்டா பகுதி, ஆறுகள் கடலில் கலக்கும் இடம். அதே மாதிரி இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் முறை, மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார். அதே மாதிரி ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விதாச்சாரப்படி பிரதிநிதித்தின்படி வாக்காளர் குடும்பத்தால் தேர்ந்தெடுக்கப்படுவார். மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் அனைத்து மாநில சட்டமன்ற யூனியன் பிரதேச உறுப்பினர் உள்ளடக்கியது. பிரிக்ஸ் கட்டமைப்பு உருவாவதற்கான காரணம், உலக வங்கிக்கு மாற்றாக சர்வதேச நாணய நிதியத்திற்கு மாற்றாக அமெரிக்க மேலாதிற்கு மாற்றாகவும் தோன்றியது. ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கீ ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே ஒரு டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சாலை வழி போக்குவரத்து, ரயில் வழி போக்குவரத்து, காரணம் கூறு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுற கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இதை நல்லா தரவாக படிச்சிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் தான், சரிங்களா. 1857ஆம் ஆண்டு பெருங்கலங்கு கழகத்துடைய தோல்விக்கான காரணங்கள் ஒரு முக்கியமான வினா. இதுவும் நல்லா படித்து எழுதிட்டு போங்க. இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரை சமவெளி பற்றி விளக்குக. கிழக்கு கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நகரமயமாக்கல் என்றால் என்ன, அந்த தாக்கத்தை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி ஆளுநருடைய அதிகாரங்கள் பற்றி விவரிக்கவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இந்த மாதிரி கன்ஃபார்ம் கொஸ்டின் செலக்டிவாக படித்தாலே போதும், நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாநகராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் 10th சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்ப் வந்து நடக்கும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மேப் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, எந்த இடத்துல எந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த கொஷின் பேங்க் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ.